ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஷனல். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வீடியோவில் வந்து ஒரு சின்ன டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ கமெண்ட்ஸில் வர டேரெக்டாக வந்து நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் வரதால் டேரெக்டாகவே கால் பண்ணிடுறாங்க. ஸோ ஏன்னா சில பேர் வந்து அவங்கவுங்க ப்ராப்ளம்ஸ் வந்து ஷேர் பண்ணாக்கா டேரெக்டாக பேசினா தானே முடியும். ஸோ அதனால் வந்து நான் அதிலே காண்டாக்ட் நம்பரும் அதிலே கொடுத்துட்றது. ஸோ வந்து கால் பண்ணிவிட்டு வந்து எனக்கு என்ன கேட்குறாங்கனாக்கா, மேடம் நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன், பட் வந்து எனக்கு இம்மீடியட்டாக ஏர்ன் பண்ண முடியுமா இதில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த கொஷினுக்கு தான் வந்து நம்ம வந்து எப்படி இதில் வந்து எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம கோர்ஸை பார்க்குறாங்க, அவங்க ஏஜ் வைஸும் எனக்கு தெரியாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஏஜ் இருக்கும். பட் வந்து என் கூட பர்சனலாக பேசும்போது அவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஏஜ், அவங்க பசங்க என்ன படிக்கிறாங்க, எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் வந்து யாரும் வந்து ஹைடு பண்ணுறதும் கிடையாது. ஸோ அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சஜஷனும் கொடுக்குறேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியாது இல்லை. ஸோ நம்ம யாரோட பேரையும் இங்கே மென்ஷன் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து கால் பண்ணி கேட்க மாட்டாங்க. 100 பேரில் ஒருத்தர் தான் கால் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து அந்த 100 பேர்லேயும் நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அதை வந்து என்னத்தை போய் கால் பண்ணி கேட்குறது நம்ம, ஸோ எப்படி நினைப்பாங்களோ, என்ன சொல்லுவாங்களோ அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து தைரியமாக டிசிஷன் எடுத்து நம்ம கால் பண்ணி கேட்கலாம், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி கால் பண்ணி கேட்குறவங்க என்னோட சைட்லேருந்து நான் என்ன சொல்ல வரேனாக்கா, ஸோ இந்த மாதிரி ஜாப் வந்து நம்ம வந்து இதுக்குன்னு வந்து ஒரு ஜாப் செப்பரேட்டாக இதை முடித்தோன்னே நம்ம வந்து ஜாப்பில் சேர்த்துக்கிற மாதிரி வந்து எங்கேயுமே வந்து கிடையாது. இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் மாதிரி. பிஸ்னஸ் அப்படின்னாவே எல்லாருக்குமே என்னன்னு தெரியும் ஒரு நார்மலாகவே. ஓகேவா? ஸோ நான் வந்து என்னோடய பர்சனல் திங்ஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவில் வந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இது நம்ம இப்போ ஒரு மிடில் ஏஜ், ஒரு ஆஃப்டர் மேரேஜ் ஆன பிறகு ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறாங்கன்னு போய் வச்சுங்க கப்பல், அவங்களுக்கு பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பசங்க இருக்கும்போது வந்து அவங்க வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போ 2 பசங்களாக இருந்தாலும் இப்போ எங்கள் வீட்லேயே வந்து எங்கள் 2 பசங்க படிக்கிறாங்கன்னா வந்து நாங்கள் இயர்லி வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் 3.5 lakhs கிட்ட வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கும் வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நான் அவங்கக்கிட்டேயும் நான் வந்து ரொம்ப ஒரி பண்ணுறவங்கக்கிட்ட நான் கண்டிப்பாக அதை டிஸ்கஸ் பண்ணேன் நான். ஸோ இது மாதிரி எங்களுக்கும் 3.5 lakhs கிட்ட வந்து இப்போ என் பொண்ணுக்கே 2.5 லட்சம் 3 லட்சம் கட்டணும், என் பையனுக்கும் 1 லட்சம் கட்டணும். அந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா ஸ்கூல்லையுமே இப்படி காமனாக ஆகிடுச்சு. இப்போ 1 lakhன்றது ரொம்ப ஈஸியான வந்து ஃபீஸாக வந்து வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் நிறைய ஸ்கூலில் நீங்கள் நம்ம சென்னையில் சரி எந்த ஊர்லேயம்மா இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு நார்மல் ஃபீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது நார்மல் ஃபீஸாக இருந்தாலுமே அதை வந்து கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ அந்த ஃபேமிலி வந்து ரன் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அவங்க வர சேலரி வந்து அவங்களுக்கே வந்து நம்ம ஃபீஸ்க்கே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு சீக்கிரமாக நம்ம ஒரு டிசிஷன் பண்ணோம். ஒரு ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்ம ஒரு 3 இயர்ஸ் டைம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒன்று நம்ம ஆஃபீஸ் போகிறோமா, இல்லைனா நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறோமா அப்படின்றத யோசித்து டக்குன்னு வந்து அதில் வந்து டிசிஷன் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கணும். ஸோ நான் வந்து அப்படி தான் வந்து ஒரு ஆஃப்டர் 3 இயர்ஸ், ஆக்சுவலி அப்படி கூட சொல்ல முடியாது, நான் என் பொண்ணு வந்து ஒரு 5 months இருக்கும்போதே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து எனக்கு குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு என்னோடய இன்லாஸ் இருந்தாங்க. ஸோ பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேபிக்கு வந்து யாரும் கிடையாது, நானே தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டைம்லேயே நீங்கள் வந்து டிசிஷன் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஏஜ் வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணவங்களுக்குலாம் நீங்கள் என்ன ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க எல்லாமே 40+ அப்படி தான் இருந்தாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் வந்து ஒரு 30s இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து 40+லாம் இருக்கிறவங்களுக்கும் அந்த டைமில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இம்மீடியட்டாக கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணோன்னாக்கா முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். ஸோ அது கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸே கிடையாதுண்ணா. ஸோ நான் வந்து அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணதால் இப்போ வந்து நம்மளால் ஏதோ வந்து அதில் நல்லா வந்து ஒரு நாலேஜபிளாக வந்து யாருக்கும் ஒரு டீச் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம வந்து ஒரு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கும் சரி நம்மளால் வந்து பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து உண்மை. ஓகேவா?
ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து இன்கமாக நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னாக்கா நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து இருக்குது. ஒரு கொஞ்சம் நல்ல ஏரியாலையாவது இருக்கணும். ஒரு பெஸ்ட்டான ஏரியாவில் இருந்தீங்கன்னாக்கா ஒரு பொட்டிக் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10 பேர் வராமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அது ரெண்ட் வைஸ் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நான் பொட்டிக் ஓப்பன் பண்ணி நல்லாவே ரன் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு கிடையாது உண்மையாக. ஸோ யாருக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸோடு எதுவுமே பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தத்தி தவளி தான் வந்து எல்லாருமே வருவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து இன்னும் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ டெய்லி வந்து ஏதாவது ஒன்று ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கணும். ஏதாவது வந்து ஒரு பேட்டர்னை பற்றி நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ எதுவுமே பண்ணாமல் டக்குன்னு ஒரு குக்கிங் மாதிரி வந்து இப்படி பண்ணிவிட்டு இப்படி வந்து நம்ம வந்து அதை சேல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளால் பண்ணவே முடியாது. ஸோ நம்மளோட ஒர்க்கு பிடிச்சாதான் வந்து திருப்பி திருப்பி தருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்மளோட பேட்டர்ன் மேக்கிங்லாம் வருது பாருங்கள். அந்த பேட்டர்ன் மேக்கிங் மெத்தட்லாம் ரொம்ப ப்ரீஷியஸ் தான் ஆக்சுவலி பார்த்தாக்கா. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கஸ்டமர்ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸோ நெய்பர்ஸோ யாராவது இருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. நம்ம சில பேர் ஹார்ட் ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம கஷ்டப்பட்டால் தான் காசு வரும். ஈஸியாக வந்து உட்காந்துட்டு வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ 2 பேர் வீட்டில் ஒரு ஃபேமிலியில் 2 பேர் வீட்டில் 2 பேருமே வந்து ஒரு ஃபேமிலியில் இப்போ 2 பேர் வந்து ஜாப்க்கு போகிறாங்கனாக்கா ஓகே, அது வந்து அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து பேலன்சிங்காக போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆனாலும் அவங்க மைனஸ்ன்னு என்ன ஆகுனாக்கா பசங்களை வந்து அவங்க கூட இருந்து பார்த்துக்க முடியாது. ஸோ நான் அந்த மைனஸை வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து இந்த ஜாபை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ இப்போ என் ஹஸ்பண்டை வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணுறாரு. பட் வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்து ஃபீஸு ரெண்ட்டு இப்படி வந்து எல்லாத்துக்குமே போயிடும். ஓகேவா? ஸோ இது எல்லார் வீட்லேயும் இருக்கிற காமனான ப்ராப்ளம் தான். ஆக்சுவலி அந்த பசங்க படித்து முடிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு கடன் வாங்காமல் இருந்தாவே வந்து நமக்கு வந்து அதுவே வந்து அதிகபட்சமாக நம்ம வந்து பண்ணுற ஒரு சாதிக்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கலாம். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய சாதனை தான். பிரச்சனையை வந்து நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து எர்லியாகவே வந்து ஒரு இதை வந்து சூஸ் பண்ணி, ஏன்னா எனக்கு இந்த லைனே கிடையாது. நானும் ஒரு எஜுகேட்டட் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஆஃபீஸில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து நம்ம ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து நம்மளால் போக முடியாதுன்னும் போது நம்ம டக்குன்னு டிசிஷன் பண்ணோம். ஸோ அதையே திங்க் பண்ணிவிட்டு ஸோ அப்புறம் ஆஃபீஸ் பண்ணலாமா, இப்போ ஆஃபீஸ் போகலாமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வந்து நான் இப்படி தான் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து சூஸ் பண்ணேன். அதனால் இப்போ ஓகே, இப்போ என்கிட்ட கால் பண்ணவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஏஜ் வந்து 40+ இருந்தாலும் ஸோ அவங்களுக்கு முடிஞ்சு போன கதை. ஸோ இன்னமேட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் வந்து மேரீட் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எர்லியாகவே டிசிஷன் எடுங்க. டெய்லரிங் தான் பண்ணணும், பேட்டர்ன் மேக்கிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. ஸோ உங்கள் ஏஜ் வந்து ஒரு 26, 27 இருக்கும்போதே வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் பண்ணி ஆஃபீஸ் போகிறீங்களா இல்லையா, இல்லைனா வந்து இந்த மாதிரி பிஸ்னஸில் எதுலையாவது இறங்க போகிறீங்களா, பசங்களை பார்த்துக்கணுமா, இப்படிலாம் உங்களுக்கு சுச்சுவேஷன் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதை வந்து பேஸ் பண்ணி டக்குன்னு வந்து டிசிஷன் எடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து எதையாவது ஒன்று கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சாக்கா அந்த டைமில் வந்து நீங்கள் கிளாஸுக்கு போய் நீங்கள் சரியாகவும் கற்றுக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஜாப் வந்து இல்லைன்றதுக்கு காரணம் என்னென்னா, யாருமே வந்து 3 இயர்ஸ் டிகிரி வந்து நிறைய பேர் வந்து காலேஜில் போய் படிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி படித்து நீங்கள் முடிச்சுட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டோட போயிருந்தீங்கன்னாக்க வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வழியில் வந்து கிடைக்குது. ஸோ யாருமே வந்து இந்த லைனில் வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் மீதி இன்ஜினியரிங் அந்த மாதிரி லைனில் தான் ஸ்பெண்ட் பண்ணி தான் படிக்கிறாங்க. ஸோ நான் முடிச்சுட்டு நார்மலாக 1 இயர் 6 மந்த் டிப்ளமோ இந்த டெய்லரிங்கில் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது எங்கேயுமே வந்து ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான லெவலுக்கும் போக முடியல, ஸோ கீழேயும் போக முடியல. அந்த மாதிரி எஜுகேஷன் பண்ண முடியாததால் இந்த ஒர்க்கில் ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அது. நானும் கூட வந்து அந்த மாதிரி வந்து இது அண்டர் கிராஜுவேட் பண்ணும்போதே வந்து நான் வந்து இந்த கோர்ஸை வந்து என்னால் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் வந்து அந்த சான்ஸ் வந்து கிடைக்கிறது கிடையாது. பட் நான் வந்து கொஞ்சம் எர்லியாக இதை வந்து பிடிச்சதால எனக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நான் இதில் மேலே வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% வந்து இதுக்கும் மேலே நிறைய பேர் வராங்க, இதுக்கும் மேலே நிறைய பேர் கற்றுக்குறாங்க. பட் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு வந்து நான் ரீச் ஆகியிருக்கேன். ஸோ வந்து நமக்கு என்ன இருக்கே அது போதும்னு நினச்சா தான் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் பண்ண முடியும். நமக்கு எவ்வளோ இருந்தாலும் போதும் மனியில் சொல்கிற எந்த விஷயத்துலையுமே வந்து
ஓகே நம்மளால் இவ்வளோ பண்ண முடிஞ்சுதா ஹாப்பி அப்படின்னு நம்ம நினச்சிங்கனாவே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு போகலாம். நிறைய பேர் இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக பண்ணிக்கிறாங்க. ஐயோ இதில் வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம இது வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுமே, அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க. அவங்க பேசும்போதே பார்த்தா ரொம்ப எனக்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டம் இருக்கா இதில் அப்படின்ட்டு. ஸோ இதே வந்து இது சிங்கிள் பேமெண்ட் இதை மட்டும் நம்பி இருந்தால் அவங்க ஸ்ட்ரெஸ் எடுக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து உண்மை தான், கஷ்டம்தான். இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து 2 பேர் வந்து இப்படி பண்ணிட்டு போகிறதால ஸோ எனக்கு வந்து ரிலாக்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ கொஞ்சம் பேமெண்ட் வந்து அவ்வளோ ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் ஓரளவுக்கு வந்து ரிலாக்ஸாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்மளது பிஸ்னஸ்ன்றதால எப்போ வேணால் இன்கம் வரலாம். ஸோ எப்போ வேணாலும் ஸோ 10 நாள் 25th 20th எப்போ வேணாலும் ஒரு பில் கிளியர் ஆகி ஒரு 2000 3000 அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதை வச்சு நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஏதோ ஒரு பசங்களுக்கு திடீர்னு தேவைப்படும்ல, அதெல்லாம் கூட நம்மளால் சரி பண்ண முடியும். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து 2 இன்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதனால் நம்ம இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இயர்லியாகவே வந்து பிக் பண்ணிடணும். ஓகேவா? ஏன்னா ஆஃப்டர் டெலிவரி சில பேரால் வந்து வேலைக்கே போக முடியறது கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன பண்ணணும் அது வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வேறு இந்த விஷயத்தில் வந்து ஒரு பெருசாக டிஸ்கஷனே ஒன்றும் கிடையாது. சீக்கிரமாக நம்ம வந்து எதை பண்ண போகிறோம்னு நினைக்கிறோமோ சீக்கிரமாக டிசைட் பண்ணி சூஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம இவ்வளோ தான் பற்றி தான் பேச போகிறோம். நிஜமாகவே வந்து ஒரு நல்ல ஜாப் ஆக்சுவலி. இதை நல்லா கற்றுக்கிட்டா வந்து ஃப்யூச்சர் வந்து நமக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் யூடியூப்பில் ஸோ அன்னெசரியாக ஃபேமிலி மேட்ரு அதை பற்றிலாம் உட்காந்து ஸோ நிறைய பேர் ஸ்கிரிப்ட் பண்ணியும் அந்த ஃபேமிலி மேட்ரு இஷ்யூஸை வந்து உட்காந்துட்டு பேசி அழுது அந்த மாதிரி அந்த டைமுக்கு தான் அந்த அமௌண்ட்லாம் ஏர்ன் பண்ண முடியும். அதில் நம்ம மான மரியாதை எல்லாமே போன வரைக்கும் அந்த பணம் வந்து தான் என்ன பிரயோஜனம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நாள் டைம் எடுத்தாலும் நம்ம நல்லதாக கற்றுக்கிட்டு நம்மளும் ஒரு நாளைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நம்மளோட கிரியேட்டிவை வந்து அதில் அப்லோட் பண்ணலாம். இன் டைமாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து தப்பான வழியெல்லாம் வந்து வீடியோஸ் போட்டு தப்பான வீடியோலாம் போட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஓகேனாக்கா அவங்க ஓகேன்ட்டு அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எல்லாரோட ஃபேமிலியும் அந்த மாதிரி வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலி ஆஸ் அ பர்சனலாக வந்து நம்மளாலேயுமே அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ யூடியூப் வரதுக்கு முன்னாடி அவங்களும் எப்படியோ ஒரு ஒர்க் பண்ணி தானே ஏதோ ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள் யூடியூப் வந்த வரை என்ன மாதிரியெல்லாம் வீடியோஸ் போட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அதே வந்து இப்பயும் ஃபாலோ பண்ணலாம். பட் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதால அப்படி பண்ணுறாங்க. ஸோ அவங்க பற்றி நமக்கு டாபிக் தேவை கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்லதாக ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம கஷ்டப்பட்டால் அதுக்கு வந்து கண்டிப்பாக பலன் இருக்குது. பலன் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாராலையுமே நிச்சயமாக பண்ண முடியும். ஸோ உடனே இன்கம் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கற்றுக்கிறத வந்து நமக்கு எப்படி வந்து நம்மளோட இன்கம் வெளியில் போகாமல் நமக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறத ஸோ நம்ம வந்து 4 பேருக்கு நம்ம போட்டுட்டு போனாக்கா நம்மளை பார்த்து 4 பேர் வந்து கேட்பாங்க, எங்கே தைச்சிங்க எப்படி தைச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து உங்களோட இதை ப்ரொமோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாராலையுமே ஜெயிக்க முடியும்னா நீங்கள் பெரிய அவார்டு வாங்கி பெரிய வந்து எல்லாருக்கிட்டையும் கிளாப்ஸ் வாங்குறதா வந்து ஜெயிக்கிறதுன்னு கிடையாது. நம்ம ஃபேமிலியை வந்து கரெக்டாக வந்து ரன் பண்ணிவிட்டு நம்மளோட பசங்களோட எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதால நம்ம கொஞ்சம் பட வேண்டியதாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் நமக்கே வந்து வெக்ஸ் ஆகும். ஸோ இவ்வளோ ஃபீஸ் கட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஃப்யூச்சர் இவங்க நம்மளை எங்கே பார்க்க போகிறாங்களோ இல்லையோ அப்படிலாம் வந்து மைண்டை வந்து தாட் ஓடிட்டு தான் இருக்கும். பட் ஓகே என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நடக்கிறத பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். ஸோ அவங்க வந்து கஷ்டப்படுறத வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் அவங்க வந்து நல்லா இருக்கணும்னா நம்மளுக்கு அவங்க எஜுகேஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதனால் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு நம்ம ஏதோ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதனால் வந்து பயப்படாமல் நம்ம ஃபேஸ் பண்ணணும் லைஃப். அவள் தான். ஸோ சில பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். ரொம்ப பயந்துட்டு பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஸோ இப்படி இருக்குது மேடம், நான் இப்படி ஏர்ன் பண்ணேன் மேடம், இவ்வளோ கஷ்டம் மேடம்ன்ட்டு. ஸோ கஷ்டம் இல்லாத லைஃபே கிடையாது எல்லாருக்குமே. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப எல்லாருமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியானவங்க மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க வீட்லேயும் அவங்கவுங்களுமே வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஒரு அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே அவங்கவுங்க பசங்களை வந்து படிக்க வைப்பாங்க. ஓகேவா? யாரும் வந்து படிக்க வைக்காமல் விடுறது கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் அனுப்ப முடியாது நம்மள பசங்களை. ஸோ இப்போ வந்து
நல்ல ஸ்கூலில் படித்தாவே வந்து நிறைய காம்படிஷன். ஸோ நல்ல நார்மலாக இன்னும் நார்மல் ஸ்கூலில் படித்தா பாருங்கள் அவங்க என்ன எஜுகேஷன் இருக்கும். ஸோ எஜுகேஷன் இஸ் ரொம்ப மஸ்ட்டு. எங்கள் வீட்டில் அப்படி தான். நாங்கள் வந்து வேறு எதுக்கும் ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷனுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. ஸோ படிக்க வச்சுலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்க எது வேணாலும் பண்ணிக்கிட்டோம், அவங்க டிசிஷன் எடுக்கிற இது வந்து வந்துடும். ஸோ எங்கள் வீட்டில் பசங்களும் பெருசாலாம் வந்து நம்பர் 1 படிப்பாங்கலாம் சொல்ல முடியாது. எல்லார் வீட்லேயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் கஷ்டப்படுவாங்க, ஃபேமிலியே கஷ்டப்படும், பசங்க நல்லா படிப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து பர்சனலாக நாங்கள் என் பையனுக்கு அவ்வளோ எஜுகேஷன், அவனுக்கு வந்து அவ்வளோ ஃபீஸ் கட்டிட்டு டியூஷனுக்கு ஒரு 10,000 கிட்ட செலவு பண்ணிவிட்டு அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அவன் வந்து கொஞ்சம் வந்து படிக்கிறதுக்கு உட்காரத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுவான். இருந்தாலும் நம்ம வந்து அந்த அந்த இடத்த வந்து விட்டுறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பசங்க இருக்கிற டைமில் நம்மளும் வந்து நமக்கு வந்து ஆஃபீஸ் போனால் போதும் அப்படின்னு நம்ம போயிட்டோனாக்கா, ஸோ நாளைக்கு அவங்களோட எஜுகேஷன் வந்து டோட்டலாகவே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி என்னோடய க்ளோஸாக இருக்கிற ரிலேஷனுக்கே அந்த மாதிரி ஆகிருக்கு. ஸோ அவங்க எல்லாம் 2 பேரும் ஒர்க் பண்ணதால் அவங்கள வந்து டேக்கர் பண்ண முடியாதால் பசங்களை அவங்க வேறு இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் சொல்லி தான் என் பசங்களுக்கு வந்து நான் வளர்த்துட்ருப்பேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம பயப்படாமல் ரொம்ப பெரிய இன்கம் வரணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்து பெரிய இன்கம் வரணும்னு நினைக்க கூடாது. அதுதான் நான் என்னோட சஜஷனே. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்மளோட ஒர்க்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதை நீங்கள் பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தேவையான அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வர செய்யும். ஓகேவா? நீங்கள் வந்து ஒர்க்கே பண்ணாமல் ஐயோ இது இவ்வளோ வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வேலையே செய்யாமல் இருந்தீங்கன்னா ₹1 கூட வராது. அதனால் கண்டிப்பாக உங்கள் சைடில் வந்து உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வரலனா கூட அதில் 50% உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 15 மினிட்ஸ் வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.